6 லட்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதியுடன் தலா 3500 ரூபாய் வரவு வைப்பு. பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வரும் 2.5 லட்சம் மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கு தலா 4000 ரூபாய் இன்று காலை வழங்கியிருக்கிறோம் என முதலமைச்சர் அறிவிப்பு. திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக உள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனான சந்திப்புக்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் விளக்கம். 1,62,900 மீனவ குடும்பங்களுக்கு மீன்பிடி தடைக்கால உதவித்தொகையாக 8,000 ரூபாய் வீதம் விநியோகம். பசுந்தேயிலைக்கு கிலோ 2 ரூபாய் ஆதார விலை என 8,53 லட்சம் ரூபாய் நிதி. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த 14,870 தேயிலை விவசாயிகள் பயன்பெற்று வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருப்போருக்கும் தலா 2,000 ரூபாய் சிறப்பு நிதி. சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் முதியோர், கைம்பெண்கள் என 38 லட்சம் பேருக்கு விநியோகம். மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து வங்கிக் கணக்கில் வரவு வைத்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியை தந்துவிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 2,000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கியமைக்காக மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண்கள், முதியோர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிப்பு. வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெருக்க இளைஞர்களுக்கு திறன் மற்றும் மொழி பயிற்சி வழங்க நடவடிக்கை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த வாரம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. மேற்குவங்க மாநிலத்தில் முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் இன்றும் ஆலோசனை. சென்னை அசோக் நகரில் 12,74 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள முதல்வர் படைப்பகம் மற்றும் நவீன நூலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கொளத்தூரில் உள் விளையாட்டரங்கம், பள்ளி கட்டடம், மூத்த குடிமக்கள் உறைவிடம் உள்ளிட்ட முடிவுற்ற திட்டப் பணிகளையும் திறந்து வைத்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி வெளியிடப்பட்ட ஒரே தலைவன் மு.க.ஸ்டாலின் வீடியோ சமூக வலைதளத்தில் 1 கோடி பார்வைகளை கடந்து சாதனை. ஒன்றிய அரசின் அங்கீகாரம் சார்ந்த முக்கிய பதவிகளில் ஒடுக்கப்பட்டோர் புறக்கணிக்கப்படுவதற்கு கண்டனம். திராவிடர் கழகம் சார்பில் கி. வீரமணி தலைமையில் சென்னையில் ஆர்ப்பாட்டம். வாட்ஸ்அப்பில் செய்தியை மறைத்து அனுப்பும் புதிய வசதி விரைவில் அறிமுகமாக உள்ளதாக தகவல். இறுதி கட்டத்தை எட்டியது 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். நாளை நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியில் நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா பல பரீட்சை.